எந்த அரசியல்வாதியோ எந்த அரசியல் கட்சியோ செய்யாததை இந்திய தேசிய சிறுபான்மையர் கட்சியானது செய்ய போகின்றது. திமுக சொன்னார்களே தவிர எதுவுமே செய்யவில்லை. அவங்களுடைய ஸ்லோகம் ஒன்று எப்பவும் சொல்லுவாங்க, நாங்கள் சொல்வதை செய்கின்றோம், செய்வதை சொல்கின்றோம், எதையுமே செய்யவில்லை. பேராயர் துவக்கிய கட்சி பிஜேபியின் பி டீமா? பேராயர் பரபரப்பு பேட்டி. பேராயர் குணசேகரன் சாமுவேல் தனது அலுவலகத்தில் செய்தியாளர் சந்தித்தார். அப்போது அவர் செய்தியாளர் கூறுகையில், சிறுபான்மையர் என்று சொல்லும் போது அதில் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், ஜெயின் மதத்தினர் அனைவரும் கலந்திருக்கிறார்கள். இந்திய தேசமானது ஒரு அருமையான தேசம். எல்லா அரசியல்வாதிகளும் சிறுபான்மையினருக்காக தான் இருக்கின்றோம் என்று சொல்கிறார்களே தவிர அவர்களுக்கு செய்தது ஒன்றுமில்லை. அதனால்தான் இந்திய தேசிய சிறுபான்மையர் கட்சி சிறுபான்மையருக்காகவே உழைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்படுகிறது என்று தெரிவித்தார். மேலும் இந்திய தேசிய சிறுபான்மையர் கட்சியானது பிஜேபியின் பி டீமா என்ற கேள்விக்கு பரபரப்பான பதிலளித்தார். இந்திய தேசிய சிறுபான்மையர் கட்சி, இந்திய நேஷனல் மைனாரிட்டி பார்ட்டி, சமத்துவம், சமநீதி, சமாதானம், இதுதான் எங்கள் பண்பு, எங்கள் தரிசனம், எங்கள் ஓட்டம். சிறுபான்மை என்றும் நிலைக்க வேண்டும். மக்கள் சேவை எங்கள் சேவை. வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய தேசிய சிறுபான்மையர் கட்சி என்னங்க புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். சிறுபான்மையர்களுக்காக எத்தனையோ காரியத்தை எத்தனையோ கட்சிகள் செய்கின்றன. நீங்கள் புதிதாக இதை செய்ய வருவதற்கு என்ன காரணம்? நான் ஆர்ச் பிஷப் குணசேகரன் சாமுவேல், ஆங்கிலிக்கன் கம்யூனியன் ஆஃப் சர்ச்சஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஆர்ச் பிஷப்பாக இருக்கின்றேன். ஆனால் சிறுபான்மையர் என்று சொல்லும் பொழுது அதிலே கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், அனைவரும் ஜெயின் மதத்தினர் அனைவரும் இதிலே கலந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்திய தேசமானது ஒரு அருமையான ஒரு தேசம். இந்த தேசத்தில் அனைவரையும் இணைத்து நாம் வாழ வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான காரியம். ஆகவே தான் சிறுபான்மையினர் எல்லா அரசியல்வாதிகளும் சொல்லக்கூடியது என்னவென்றால், சிறுபான்மையினருக்காக தான் நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்களே தவிர, ஆனால் உண்மையாகவே சிறுபான்மையினர்களுக்கு கிடைக்க வேண்டிய தகுதி கிடைக்கின்றதா இல்லையா என்பதை நிச்சயமாக நாம் அறிந்திருக்கின்றோம், புரிந்திருக்கின்றோம். அநேகர் சொல்லுகின்றார்களே தவிர செய்வதில்லை. ஆனால் இந்த இந்திய தேசிய சிறுபான்மையர் கட்சியானது சிறுபான்மையர்களுக்காகவே நாங்கள் உழைக்க வேண்டும், நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். பிரதமர் மோடி அவர்கள் மத்திய அரசை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்திய தேசம் முழுக்க அவர்களை சார்ந்துதான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த சிறுபான்மையர்களுக்காக பிரதமர் என்ன செய்திருக்கின்றார், இதை எடுத்து சொல்வதற்கு யாரும் இல்லை. ஆனால் நாங்கள் பிரதமருடைய திட்டங்களை எப்படியாவது சிறுபான்மையர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அநேக திட்டங்கள் இந்த தேசத்தில் இருக்கின்றது சிறுபான்மையர்களுக்காக. எந்த அரசியல்வாதியோ எந்த அரசியல் கட்சியோ செய்யாததை இந்திய தேசிய சிறுபான்மையர் கட்சியானது செய்ய போகின்றது. எப்படியாவது திட்டங்களை, சிறுபான்மையர் திட்டங்களை நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். இதிலே விசேஷமாக சமத்துவம், சமநீதி, சமாதானம், இதுதான் எங்களுடைய சிந்தனை, இதுதான் எங்களுடைய பாதை. இதன் மூலமாக சிறுபான்மையர்களுக்கு நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய சிந்தனை. வாருங்கள், எங்களோடு கூட இணைந்து உங்களுக்காக எதையும் சிறுபான்மையர்களுக்காக செய்ய நாங்கள் ஆயத்தமாய் இருக்கின்றோம். நீங்கள் எப்பொழுதும் எங்களை அணுகலாம். உங்களுக்காக சேவை செய்ய எப்பொழுதும் நாங்கள் இருக்கின்றோம். இப்போ என்ன தமிழ்நாட்டில் என்ன ஒரு இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
பிரதமர் மோடி அப்படின்னு சொன்னாலே சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் தான் ஒரு கருத்து நிலவுது. ஆனா நீங்க மோடி ஆதரிச்சு இது பண்ண போறேன்னு சொல்றீங்க. எப்படி அந்த கூற்று தப்பா இல்ல நீங்க சொல்றது தப்பா? அதாவது இதுதான் அநேக அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய ஒரு காரியம். மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குங்க. அது மோடியாக இருந்தால் யாராக இருந்தால் என்னங்க, நமக்கு என்னங்க வந்தது? யார் ஆட்சி செய்தால் நமக்கு என்னங்க வந்தது? சிறுபான்மையினர்கிட்ட பல திட்டங்கள் இருக்குதுங்க. அந்த திட்டங்களை யாராவது மோடி சரியில்லை அல்லது பிஜேபி அரசாங்கம் சரியில்லைன்னு சொன்னவர்கள் சிறுபான்மையினருக்கு அந்த திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தார்களா? அதான் என்னுடைய கேள்வி. சரியா? யாராவது ஆட்சி செய்துட்டு போட்டோம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய ஒரே நோக்கம் சிறுபான்மையினர்களுக்கு வர வேண்டிய திட்டங்கள் வந்து சேர்ந்ததா இல்லையா, அந்த திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக யார் ஆட்சி செய்தாலும் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. சிறுபான்மையினர் நேசிக்கின்றார்களா, நேசிக்காவிட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. திட்டங்களை வைத்திருக்கின்றார்கள், அதை எடுத்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். இப்போ சிறுபான்மையினர் ஆதரிக்கிற நிறைய அமைப்புகள் இருக்கு. அந்த சூழ்நிலையில் அவங்க எதுவும் பண்ணலை அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு கட்சி தொடங்குறீங்களா? நிச்சயமா சரியான கேள்வி கேட்டீங்க. எல்லாம் சிறுபான்மையினருக்காக தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிறாங்களே தவிர, சிறுபான்மையில் எப்போ அவங்க பார்க்குறாங்கன்னா தேர்தல் வரும் காலத்தில் மட்டும்தான் சிறுபான்மைன்னு சொல்லுகின்றார்களே தவிர, நாங்கள் அதை சாதித்து விடுவோம், இதை செய்து விடுவோம் என்று சொல்லுகின்றார்கள். ஒன்றும் செய்யப்படுவதில்லை. ஆனால் எல்லா காலத்திலும் சிறுபான்மையினருக்காக நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாய் நாங்கள் இருக்கின்றோம். நீங்கள் எப்போ தொடங்க போறீங்க? எப்போ உங்களுடைய கட்சி அறிமுகப்படுத்த போறீங்க? நாங்கள் தொடங்கிவிட்டோம். தொடங்கினால்தான் உங்கள்கிட்ட நாங்கள் பேசுகிறோம். தொடங்கியாச்சு. அதாவது பாதை ரெடி ஆகிட்டே இருக்குது. பாதையிலே நாங்கள் கடக்க ஆரம்பித்து விட்டோம். கால் எடுத்து வைக்க முற்பட்டு விட்டோம். கால் எடுத்து வைத்து விட்டோம். தொடர்ந்து நடந்து செல்வதற்கு எங்களோடு கூட நீங்கள் கை கோர்க்க வேண்டும், அவ்வளவுதானே தவிர எங்களுடைய கட்சி உருவாகிவிட்டது, எங்களுடைய கட்சி நடந்து கொண்டு இருக்கின்றது. இதற்காக இப்பொழுது மாவட்ட செயலாளர்கள், மாநில மற்றும் செயலாளர்கள், தேசிய அளவிலே உள்ள மற்ற செயலாளர்களை இப்பொழுது நியமித்துக் கொண்டே இருக்கின்றோம். சீக்கிரத்திலே முழுமையாக இதை உங்களிடம் கட்டாயம் இன்னும் 3 நாட்கள் அல்லது 4 நாட்களில் இதை பகிர்ந்து கொள்வோம். ஐயா, இந்த சிறுபான்மையினருக்காக நீங்கள் நடைமுறைப்படுத்த போகும் திட்டங்கள் எதாவது வச்சிருக்கீங்களா? நிச்சயமாக. முதலாவது என்னன்னா, கல்வி நிறுவனங்கள். இந்த கல்வி நிறுவனங்கள் சிறுபான்மையில் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றது. கிறிஸ்தவ கல்லூரிகள், இஸ்லாமிய கல்லூரிகள், சீக்கிய கல்லூரிகள், ஜெயினிசம் நடத்தக்கூடிய கல்லூரிகள். இந்த கல்லூரிகளுக்கு மத்திய அரசாங்கம் என்பது அவர்களுடைய அபிவிருத்திக்காக இன்னும் சிறப்பாக நடத்துவதற்காக 50 லட்சம் கடன் உதவியை தருகின்றார்கள், மானியத்தோடு கூட. இதை எந்த கட்சியும் சொன்னதே கிடையாது. இதை நான் சொல்கிறேன். மட்டுமல்ல, சிறுபான்மையினர்களுக்காக ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இப்போது SC ST இவர்களுக்கு மட்டும்தான் ஸ்காலர்ஷிப் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் சொல்லி அநேகர் நினைக்கின்றார்கள். ஒருவேளை SC ST மாணவர்கள் மற்ற மதத்தில் போய் அவர்கள் சேர்ந்தாலும் அவர்களுக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்கின்றது. ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம் என்றால், SC STக்கு 100 ரூபாய் கிடைத்தால் மற்ற மதத்தில் போய் சேர்ந்த SC STக்கு 25 ரூபாய் தான் தருகின்றார், கால் பாகம் தான் தருகின்றார், குவார்ட்டர் தான் தருகின்றார்கள். இதை நாங்கள் முழுமையாக 100% அவர்கள் எந்த மதத்தை சார்ந்த SC ST இருந்தாலும் அவர்கள் சிறுபான்மையானவர்கள். ஆகவே அவர்களுக்கு முழுமையான இந்த தகுதியை நீங்கள் கொடுக்க வேண்டும், ஸ்காலர்ஷிப் கொடுக்க வேண்டும் என்பதை கட்டாயம் வலியுறுத்துவோம். இதை எந்த கட்சியும் சொல்லவில்லை, நான் சொல்லியிருக்கின்றேன். காரணம், இந்திய தேசிய சிறுபான்மை கட்சி இதற்காக இதை வலியுறுத்தி மத்திய அரசாங்கத்திடம் இருந்து பெற்றுக்கொண்டு தருவது எங்களுடைய ஒரு கடமையாக நாங்கள் எண்ணி இதை செயல்பட இருக்கின்றோம். பார்த்தீங்கன்னா திமுக சிறுபான்மையின் காவலர்னு சொல்றாங்க. அது இல்லாமல் புதுசாக இப்போ பதவியேற்றிருக்க தாவேக்காவும் நாங்கள் சிறுபான்மையோட காவலர்னு சொல்றாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னையா? அதாவதுங்க, திமுக சொன்னார்களே தவிர எதுவுமே செய்யவில்லை. அவங்களுடைய ஸ்லோகம் ஒன்று எப்பவும் சொல்லுவாங்க, நாங்கள் சொல்வதை செய்கின்றோம், செய்வதை சொல்கின்றோம். எதையுமே செய்யவில்லை. ஆனால் அருமையான தம்பி ஜோசப் விஜய் முதலமைச்சராக வந்திருக்கின்றார். நம்புகின்றோம் சிறுபான்மையினர்களுக்காக கட்டாயம் அவர் செய்வார். ஏனால் அவரே சிறுபான்மையினர். ஆகவே அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் அநேகர் மந்திரி சபையில் இருக்கின்றவர்களும் சிறுபான்மையினர்.
ஆகவே கட்டாயம் செய்வார் என்கின்ற நம்பிக்கையிலே நாங்கள் இருக்கின்றோம். கட்டாயம் செய்வாரே ஆனால் இந்திய தேசிய சிறுபான்மை கட்சியானது அவர்களுக்கு முழுமையாக ஆதரவாக இருக்கும். அதான் நீங்க அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த கொடியில தாமரை இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆதரவும் பதிவுலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பிஜேபியோட பி டீமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதை பத்தி உங்களுடைய பதில் சொல்லுங்க. இது அநேகருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான் உங்களுக்கும் இருக்கு. அதனால நான் உங்களை இந்த கேட்டதுனால தவறாக நான் உங்களை நினைக்கல. பி டீமும் கிடையாது, சி டீமும் கிடையாது, ஏ டீமும் கிடையாது. எனக்கு ஒரு டீமும் எனக்கு தெரியாது. இது வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் ஆதரவு கொடுத்தேன், உண்மைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சிறுபான்மையினர்களுக்கு எப்படியாவது இந்த தேசத்தில் நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த புதிய கட்சியை தொடங்கும்படியாக எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பாரம் ஏற்பட்டது. சிறுபான்மையினர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். அடுத்து தாமரை சின்னம் என்பது நம்முடைய தேசிய சின்னம். அதை யார் வேண்டாலும் அதை பயன்படுத்தலாம். தாமரை என்றைக்கும் சேற்றில்தான் செந்தாமரை என்கின்றார்கள். ஆகவே இந்த தேசம் சேற்றில் கிடந்தாலும் செந்தாமரையாக மலரும்படியாக அந்த மலரை எங்களுடைய கட்சியில் நாங்கள் வைத்திருப்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.